நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். இன்றைக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை கைவிடவே இல்லை. அவர்கள் 3 நாள் பயணம் அளவும் வந்தார்கள். தண்ணீர் கிடைக்கல, தண்ணீர் இல்லை, குடி தண்ணீர் இல்லை காட்டல. ஆகவே ரொம்ப தவனத்தோடும் தாகத்தோடும் அவர்கள் வந்த பொழுது ஒரு கிணறு இருந்தது, தண்ணீரை குடிக்கலான்னு அவளோடு பார்த்தார்கள். இது மாறாவை போல கசந்து இருந்தது. அதற்குத்தான் அதற்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள். அந்த அந்த கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். உபத்திரவத்துக்கு மேல் உபத்திரவம், வேதனைகளுக்கு மேல் வேதனை. ஐயோ, நான் என்ன செய்வது என்ற நிலைமையிலே ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர். உன்னுடைய மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறுகிற நாள் இந்த நாள். நீ தைரியமாயிரு. ஒருவேளை நான் எப்படி வாழ முடியும், எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, நஷ்டத்திற்கு மேல் நஷ்டத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர்.